பெயர் உருவமும் அருவமும். புஷ்பத்தின் வாசனை கண்ணுக்கு புலப்படாது, மூக்குக்குத்தான் அது தெரியும். கற்கண்டின் தித்திப்பு மூக்குக்கு தெரியாது, அது நாவுக்குத்தான் புலனாகும். சங்கீதம் நாவுக்கு புலப்படாது, செவிக்குத்தான் புலப்படும். சூடும் குளிரும் தொடு உணர்ச்சி கொண்ட தோலுக்குத்தான் புலனாகும். இவற்றை காதால் உணர முடியாது. மேலே சொன்ன நாளும் கண்ணுக்கு தெரியாது. மாறாக பச்சை, சிகப்பு முதலிய வர்ணங்கள் மூக்கு, காது, வாய், தோல் இவற்றுக்கு புலப்படாது, கண்ணுக்கே புலனாகும். நாஸ்திகர் உட்பட அனைவரும் நிச்சயமாக உண்டு என்று கூறுகிற உலக வஸ்துக்கள் இவ்விதம் ஒவ்வொரு இந்திரியத்துக்கு புலனானாலும் போதும், எல்லா இந்திரியங்களுக்கும் புலனாக வேண்டியதில்லை என்று தெரிகிறது. 4 இந்திரியங்களுக்கு புலனாகாமல் ஒரே ஒரு இந்திரியத்துக்கு புலனானாலும் ஒரு வஸ்து இருப்பதாகவே சொல்கிறோம். உதாரணமாக சங்கீதம் காது ஒன்றுக்கே புலனாகிறது. அதை ருசிக்கவோ பார்க்கவோ முகரவோ தொடவோ முடியாது. இருந்தாலும் சங்கீதம் என்று ஒன்று கிடையாது என்று சொல்வதில்லை அல்லவா? 5 இந்திரியங்களுக்கும் புலனாகாமலும் உண்மையில் ஒரு வஸ்து இருக்க முடியுமா என்று யோசித்து பார்ப்போம். பிரபஞ்சம் முழுவதிலும் மின்சார அலைகளே வியாபித்திருக்க விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். ஆனால் நமக்கு எந்த இந்திரியத்தாலும் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் சில பரிசோதனைகளின் மூலம் மின்சாரத்தின் வியாபகத்தையும் அது சரீரம், மூளை எல்லாவற்றிலும் கூட வியாபித்திருப்பதையும் நிரூபித்து காட்டினால் நம்புகிறோம். இத்தனை இந்திரியங்களையும் அவை கிரகிக்கிற வஸ்துக்களையும் படைத்து ஒழுங்கு செய்து வைத்த ஒரு பெரிய அறிவு இருக்கவே செய்கிறது. அதைத்தான் கடவுள் என்கிறோம். மின்சாரத்தை போல அதுவும் எங்கும் வியாபித்திருக்கிறது, நமக்குள்ளும் வியாபித்திருக்கிறது. இந்திரியங்கள் அதிலிருந்து தோன்றி அது இயக்கி வைக்கிற முறையில் கட்டுப்பட்டே வேலை செய்கின்றன. கண்ணால் பார்க்கத்தான் முடிகிறது, கேட்க முடிவதில்லை. காதால் கேட்கத்தான் முடிகிறது, பார்க்க முடிவதில்லை. இவை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது அந்த பராசக்தி வகுத்து வைத்த கட்டுப்பாடுதான். இப்படியாக எந்த பெரிய சக்திக்கு இந்த இந்திரியங்கள் கட்டுப்பட்டிருக்கின்றனவோ அந்த மகா சக்தி இந்த இந்திரியங்களுக்கு கட்டுப்படுமா? இதனால்தான் கடவுளை எந்த இந்திரியத்தாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதை கொண்டு கடவுளே இல்லை என்று சிலர் சொல்கிறார்கள். கடவுள் மகா சக்தி படைத்தவர் மட்டுமல்ல, பரம காருண்யமும் பொருந்தியவர். எனவேதான் அவர் அனைத்துக்கும் அப்பாற்பட்ட அருவமாயினும் பக்தர்கள் தங்கள் இந்திரியங்களால் கிரகித்து கண்ணார கண்டு வாயார பேசி கையார ஸ்பரிசித்து மகிழும் வண்ணம் பல உருவங்களும் தருகிறார். கடவுள் இல்லை என்று வாதம் செய்கிறவர்களிடம் தம்மை நிரூபித்துக் கொள்வதற்காக அவர் உருவம் எடுத்துக்கொண்டு வரமாட்டார். கடவுள் உண்டு, அவரை அனுபவிக்க வேண்டும் என்று தாபத்துடன் வேண்டுகிறவர்களிடம் கருணை கொண்டு அவர்களுக்கே உருவத்துடன் காட்சி தருவார். அருவமாயினும் உருவம் கொள்வார். மின்சாரம் ஒயரில் வருகிறது போல அருவமாயிருந்தாலும் காற்றடமான ஒரு கண்ணாடி சிமிழும், அதாவது பல்பிலும் அதனுள் சிறு கம்பியும், அதாவது பிலமெண்டும் சேர்த்து சுவிட்சை போட்டால் அருவ மின்சாரமே ஜோதி ரூபமாகிறதல்லவா? பக்தர்கள் தங்கள் இதய சிமிழில் பக்தி என்ற கம்பியை பூட்டிக்கொண்டு ஸ்ரத்தை என்கிற சுவிட்சை தட்டிவிட்டுக் கொண்டால் அருவமான கடவுள் திவ்ய மங்கள ஜோதியாக தரிசனம் தருவார். சூரிய வெப்பத்தில் கடல் நீர் ஆவியாக போகும்போது அருவமாகி விடுகிறது. அதுவே மேகமாக குளிர்ந்தால் நம் கண்ணுக்கு தெரிகிற மழையாகிறது. இன்னமும் குளிர்ந்தால் கெட்டியான பனிக்கட்டியே ஆகிறது. நம் இதயம் எத்தனைக்கெத்தனை குளிர்ந்து ஈஸ்வரனை ஸ்மரிக்கிறதோ அத்தனைக்கத்தனை ஸ்தூலமாக அருவ தத்துவம் உருவம் கொள்கிறது. அல்லும் பகலும் இறைவனையே நாடி வேறு ஆசைகளை அறவே மறந்து பக்தி செய்தால் அருவ பரம்பொருளை நன்றாக உணரலாம். இப்படி ஒருவன் ஞானம் பெறுவதனால், பக்தி செய்வதனால் ஏனைய உலக மக்களுக்கு என்ன லாபம் என்று கேட்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஈஸ்வர தரிசனம் பெற்ற ஒருவனை, பரமாத்மாவை அனுபவித்த ஒருவனை பார்த்த மாத்திரத்தில் மக்களின் தாபமெல்லாம் சமணமாகி அவர்களுக்கும் ஓர் ஆறுதலும் சாந்தியும் உண்டாகின்றனவே. அந்த சாந்திக்கு ஈடாக என்ன உலக பொருளை சொல்ல முடியும்? இதுவே ஞானியால், பக்தனால் உலகுக்கு ஏற்படுகிற மிக பெரிய நன்மை. கர்மம் செய்கிறவனிடம் பகவான் பிரீத்தி அடைவானா? பூஜை செய்கிறவனிடம் பிரீத்தி அடைவானா? ஒரு பிரபுவிடம் 2 வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் வேலை எதுவும் செய்யாமல் அந்த பிரபுவை ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்கிறான். இன்னொருவன் வெகு நேர்த்தியாக வேலை செய்கிறான். என்றாலும் அந்த பிரபுவிடம் துளிக்கூட அன்போ பாசமோ காட்டாமல் வேலையை மட்டும் கவனிக்கிறான். சாதாரணமாக பார்ப்பவர்களுக்கு அருகில் நின்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறவன் தான் பிரபுவின் பிரீத்திக்கு பாத்திரமாக முடியும் என்று தோன்றும். பிரபு அசடாக இருந்தால் இப்படியே நடப்பான். ஆனால் அவன் புத்திசாலியாக இருந்தால் கண்ணில் படாமல் வேலை செய்கிறவனிடமே அதிக பிரியத்துடன் இருப்பான். ஈஸ்வரன் அசட்டு பிரபு இல்லை. தன்னை ஸ்தோத்திரம் பூஜை செய்கிறான் என்பதால் மட்டும் ஒருவனுக்கு அவன் அனுக்கிரகம் செய்துவிட மாட்டான். தான் விதித்த கர்மங்களை செய்கிறவர்களிடமே அதிக பிரீத்தி கொள்வான். ஆனாலும்
அந்த கர்ம மார்க்கக்காரன் மனசில் அன்பே இல்லாமல் வெட்டு வெட்டு என்று வேலை மட்டும் செய்தால் அவன் பகவத் பிரீத்தியின் ஆனந்தத்தை பூரணமாக அனுபவிக்க முடியாது. இது பகவான் செய்த லோகம். சர்வலோக ராஜாவான பகவானின் குடிமக்களே ஜனங்கள் அத்தனை பேரும். நாமும் அவனுடைய பிரஜை. எனவே இவர்கள் எல்லாம் நம்மை சேர்ந்தவர்கள், நம் சகோதரர்கள். ராஜாவாக இருக்கிறதோடு அவனே நம் அம்மையும் அப்பனும். நாம் அத்தனை பேரும் அவனுடைய குழந்தைகள். ஆதலினால் ஒருத்தருக்கொருத்தர் சகோதரர்கள். இத்தனை குழந்தைகளும் இருக்கிற ஜனசமூக குடும்பம் ஒற்றுமையாக சௌஜன்யமாக வாழ வேண்டும் என்றே நமக்கு வேத தர்மம் வெவ்வேறு காரியங்களை பிரித்து கொடுத்திருக்கிறது. அவற்றை நம்முடைய சொந்த ஆசைகள் லாபங்களை நினைக்காமல் செய்து பகவானின் குடும்பம் ஒழுங்காக நடக்க செய்வதே நம் கடமை என்ற உணர்ச்சி உண்டானால்தான் நாம் செய்கிற கர்மம் துளிக்கூட குறைவு ஒழுங்கீனம் இல்லாமல் சரியாக இருக்கும். இந்த உணர்ச்சி வருகிற போது அதிலேயே ஈஸ்வர பக்தியும் உட்புகுந்து நிற்கும். இப்படி பக்தி உணர்வோடு கர்மம் செய்தாலே பகவத் கிருபையை பரிபூரணமாக கிரகிக்க முடியும். கர்மத்தையே பகவானின் பூஜையாக செய்கிற நிலை வருவதற்கு ஆரம்பமாக தனியாக பூஜை பஜனை எல்லாம் செய்து பகவானை ஸ்மரிக்க வேண்டியதும் அவசியம். எப்படி அப்படின்னா, நாம ஏன் இந்த வாழ்க்கையில பிறந்தோம் அப்படின்னு கேட்டா, கர்ம வினை. நம்மளுடைய முன் ஜென்மத்துல நாம பண்ண பாவ புண்ணியங்களின் பலன் தான் இப்போதைய பிறப்பு. அப்புறமா இந்த பிறப்பு எதற்காக? இன்பம் துன்பம் மாறி மாறி வருது எதற்காக? நாம இந்த கர்ம வினையை போக்கி இறைவனடி சேரணும் இல்லையா? அந்த நோக்கத்துக்கான விஷயம்தான் இந்த வாழ்க்கையில வர இன்பம் துன்பம். இந்த பகுதியெல்லாம் நோக்கம் மோட்சம். அதை எப்படி அடையிறது? எப்படி நம்ம கர்ம வினையெல்லாம் போக்கி மோட்சத்தை பரமபதத்தை இறைவனடி சேர்வது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதற்கு நிறைய மார்க்கங்கள் இருக்கு. யோகம், பக்தி, ஞானம், தியானம், தர்மம். மகாபெரியவா சொல்றார், பக்தி மார்க்கத்து மூலமா ஒருத்தன் கர்ம வினையெல்லாம் போக்க முடியும் அப்படிங்கிறார். இறைவனை தொடர்ந்து சிந்திக்கிறது, தியானிக்கிறது மூலமா நம்மளுடைய இந்த கர்ம வினையை முழுதுமே போக்க முடியும் அப்படிங்கிறார். ஞானம் மூலமா, வேத உபநிஷதங்கள் மூலமா நிறைய விஷயங்களை நாம கர்ம வினைகளை போக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்றார். இதற்கெல்லாம் மேல தர்மம். நாம ஒருத்தர் பசியோட இருக்கிறச்ச கொடுக்கிற அன்னம் இருக்கு இல்லையா, அது மாதிரியான தர்மம். ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நாம கொடுக்கிற பணம் இருக்கு இல்லையா, அது மாதிரியான தர்மம் உங்களை மோட்சத்துக்கு எடுத்துக்கோ. இந்த கர்ம வினையை முழுதும் கரைக்க உதவும் அப்படின்னு மகாபெரிவா சொல்றார்.